நீங்கள் ஏதேன் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் தேவன் முடித்த வேலைகள் எப்படின்னா. நல்லா கவனிங்க. 5 நாளும் அவர் ஒவ்வொரு நாளையும் சிருஷ்டித்து அன்னைக்கு ஈவினிங் ஒன்று டெக்ளேர் பண்ணுவாராம், நல்லதுன்னு சொன்னாராம். அப்போ முடிக்கப்பட்டிருக்கிற வேலைகள் எப்பேற்பட்டது? மிகவும் நன்றா இருந்ததுன்னு பார்த்து சொன்ன ஒரே ஒரு சிருஷ்டிப்பு நம்மளை பார்த்து தான் சொன்னாராம். ஸோ எனக்கு முடிக்கப்பட்டதெல்லாம் நன்றா இருக்கிறது, சாதாரண நன்றா இருக்கிறதுல. அப்போ ஆக்சிடென்ட், விழுந்தது, அடி, இதெல்லாம் கீழ்ப்படியாமையினால வந்தது. தேவன் இடத்தில் யாதொரு மாறுதலும் இல்லை, வேற்றுமை நிழலும். அவர் நல்லது மிகவும் நன்றானதான் முடிச்சிருக்காரு. அப்போ இந்த இடையில வந்தது எங்கெங்க நடந்துச்சு அப்படின்னா, அதெல்லாம் நடந்துச்சு. நானுன்னு ஒருத்தி இருக்கேன்ல உள்ள, அதனால நடந்தது. ஆமே. சுயம், அந்த சுயம்தான், அந்த கொடுத்த ஒரு சுயாதீன நிலைமை தான் ஆதாம் ஏவாளையும் தனிச்சு முடிவெடுக்க வைத்தது. அவர்கள் சுயாதீனம் உள்ளவர்களாக அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் அந்த சுயாதீனம் கர்த்தருடைய வார்த்தையில் இணைக்கப்பட்டதாக இருக்கணும். வாட் எவர் நம்ம என்ன முடிவு எடுத்தாலும் சரி, எனக்கு சுயாதீனம் இருக்கு, எனக்கு சுதந்திரம் இருக்கிறது. அவைகள் தேவனுடைய ஆலோசனையிலிருந்து நான் எடுக்கக்கூடிய சுயாதீனமாக உள்ளது. அவன் பழத்தை சாப்பிட்றதுக்கு சுயாதீனம் உள்ளவன் தான். ஆனால் அவன் என்ன நினைச்சிருந்தான், இது கரெக்டு தான், அவன் சொன்னது ஏவாள் கொண்டு வந்து கொடுத்தது கரெக்டு தான். ஆனால் அவர் சொல்லியிருக்காரு, அவர் சொல்லப்பட்ட வார்த்தையோடு இவனுடைய சுயாதீனத்தை கனெக்ட் பண்ணியிருந்தான், அன்னைக்கு விழுகவே வந்திருக்காது. இவன் என்ன நினைச்சிட்டான், சொன்னதெல்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு தோன்றது தான் முக்கியம். உனக்கு தோன்றதெல்லாம் அவர் சொன்னதான் மட்டும் பார்த்துக்கோ. ஆமே. அதை பார்த்துட்டு கனெக்ட் பண்ணிட்டேன்னா நீ சுதந்திரமாய் சுயாதீனமாக எடுக்கிற முடிவுகள் உனக்கு நன்மையை பிறப்பிக்கும். அப்போ இப்படி ஆனது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் தேவனுக்கு சம்பந்தம் இல்லை. முழுக்க 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 அவனவன் தன் சுய இச்சையினால இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். தேவன் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல. ஆமேன். அவர் இடத்துல இருந்து சோதனை அல்ல, நன்மையும் பூரணமும் அடுத்து பரிபூர்ணமும் கடந்து வருகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க?